அந்த சுத்த வெளியில் இந்த பூமி சொல்லக்கூடிய சுழற்சிக்கு காரணம் என்ன அப்படின்னு ஆராய்ச்சிக்கு நாங்கள் வரும்போது தான் இந்த இறைநிலையுடைய தெளிவு சரியாக புரியும். அப்போ இறைநிலை சரியாக தெளிவுபடணும் அப்படின்னா இந்த பிரபஞ்ச இயக்கத்தை உங்களுக்கு முறைப்படுத்தணும். முறைப்படுத்தி சொன்னால் தான் இந்த இறைநிலை தெளிவு உங்களுக்கு சரியாக புரியும். அதாவது மையத்திலே சூரியன் அப்படின்ற பெருங்கோள், அதை சுற்றி எல்லா கோள்களும் சூரியனுக்கு அடுத்து வியாழன், வியாழனுக்கு அடுத்தது வெள்ளி, வெள்ளிக்கு அடுத்து நம்மளுடைய பூமி, பூமிக்கு அடுத்தது செவ்வாய் கிரகம், செவ்வாய் கிரகத்துக்கு அடுத்தது வியாழன், வியாழனுக்கு அடுத்தது சனி. சனிக்கோள்களுக்கு அந்த பக்கம் ஒரு பெரிய நெருப்பு கோலம். அதாவது இந்த சூரிய குடும்பத்தை நம்ம சூரிய குடும்பத்தை உள்ளடக்கி சூரிய குடும்பத்துக்கு மேலே ஒரு பெரிய பலூன் வட்டம் மாதிரி மனசில் பாவனை பண்ணிக்கோ. இது உண்மை, இதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய நிலை. அதுதான், அதாவது பெரிய ஒரு பலூன், ஒரு சூறாவளி பலூன், அதாவது பெரிய ஒரு அழுத்தமான ஒரு நிலையான உள்ள ஒரு பெரிய பலூன் மனசில் நினச்சிக்கினேன். பலூனுக்கு உள்ள மையத்தில் சூரியனும் எல்லா கோள்களும் அதனுடைய வட்டப்பாதையில் இடைவெளியில் அதனுடைய கல் விசைக்கு தகுந்த இடைவெளியில் எல்லா கோள்களும் தன்னுடைய இருப்பு நிலையை வச்சுக்கின்னு சுழல ஆரம்பிக்குது. அப்போ இந்த பெரிய பலூன் உள்ளடக்கியே ஒரு இடத்துல இருக்கணுமல்ல, அந்த இடம்தான் பெருவெளி, அதாவது சுத்தவெளி. அந்த சுத்தவெளியில் இவ்வளோ பெரிய பலூனு இருக்குது. அந்த பலூனுக்குள்ளே இந்த எல்லா கோள்களும் இருக்குது அப்படின்னு ஒரு பாவனையில் வச்சுக்கோங்க. இல்லை, ஏன்னா தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் நான், இந்த இது இருக்கிற நிலை இதுதான். அந்த பெரிய பலூனை 4 வட்டத்துலேயும் இறைநிலைன்ற ஒரு அந்த பேராற்றல் நிலையில அந்த 4 வட்டத்துலேயும் அந்த பலூன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி 4 பக்கமும் அப்படி இருக்குது. அதன் இறைநிலையுடைய தன்மையை தன்னிருக்க சூழ்ந்தெழுத்து மாற்றல் தான். அதாவது அந்த இறைநிலையுடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு அந்த இறைநிலை ஒரு அதிர்வு நிலை. இப்போ கிணத்துல கல் போட்டோம்னா கல் உள்ளே போயிடுது, ஆனால் தனி மறுபடியும் என்ன ஆகுது, குடிக்குதில்ல. அப்போ அந்த கல் போட்ட இடத்துல தண்ணி ஓட்டாகுதா? அந்த மாதிரி தான் இந்த இறைநிலைக்குள்ள இவ்வளோ பெரிய ஆற்றல் களம் இந்த சூரிய குடும்பம் இயங்குது. அப்போ அந்த சூரிய குடும்பம் இயங்குறதுக்கு மூல காரணம் என்ன? அந்த சுத்த வெளியினுடைய அழுத்தம், 4 வட்டத்திலையும் அழுத்தம். அப்போ 4 வட்டத்திலையும் இறுக்கி பேராற்றல் களம் அது. அதாவது இப்போ ஒரு ஃபேன் சொல்கிறதுன்னா சும்மா ஒரு காற்று, நமக்கு தேவையான காற்று மட்டும் அடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த ஃபேனுக்கு உண்டு. ஆனால் இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய வல்லமை அந்த சுத்தவெளி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாத பளிச்சு சுத்தமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு ஆக்ரோஷத்தன்மை உண்டு. அது எல்லாத்தையும் உள்ள அழுத்தக்கூடிய ஒரு பேராற்றல் அந்த சுத்தவெளிக்கு உண்டு. அதனுடைய தன்மை அது இயற்கையாகவே அது மனித எண்ணத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை அந்த சுத்தவெளியினுடைய நிலை. அது இப்படி தான் இருக்குதா அப்படின்னு சொல்லவே முடியாது. அது மொத்தத்தில் எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று சேர்த்து அழுத்திட்டே இருக்குது 4 வட்டத்துலேயும். அப்போ 4 வட்டத்துலேயும் அழுத்தும் போது அப்படியே பாருங்கள், இப்போ 4 வட்டத்துலேயும் அழுத்தும் போது அந்த அழுத்தம் வந்து எங்கே வரும்? நெடுமையத்துக்கு ஒரு இடத்துக்கு வரும். அப்போ நெடுமையம் என்ன ஆகும்? அந்த இடத்துல கப்பல் வந்து அடிக்கும்போது என்ன ஃபயர் ஆகும். அப்போ 4 வட்டத்துலேயும் அழுத்தம் சென்டரில் வந்தால் ஃபயர் ஆச்சுன்னா அப்படியே அழுத்தி திரும்ப என்ன பண்ணும்? அது திரும்ப விலகி ஓடும். எங்கே? அந்த சுத்தவெளி அழுத்தத்தினுடைய அந்த பலூன் அந்த மேல்வட்டத்துக்கு போய் மோதும் போது வெளியில் இருக்கிற சுத்தவெளி அழுத்தம் அப்போ உள்ளே இருக்கிற திரும்பவும் உள்ளுக்கு வந்து மோதி திரும்பவும் அந்த சுத்தவெளியோட மோதும். அப்போ அப்படியே மோதி எங்க ஒரு பெரிய ஆற்றல் களம் வந்துடுது. அதனுடைய சிதறி வந்தது தான் இந்த மண்ணுருளைகள். அதாவது புதன், வெள்ளி, நிலம், செவ்வாய், வியாழன், சனி கோள்கள், இந்த மாதிரி கோள்கள்லாம் அதனுடைய அழுத்தத்தால் சிதறி வந்த ஒரு அணுக்கள் கூட்டம் தான் இது. அதாவது பேராற்றல் களத்தால் உற்பத்தியான ஒரு அணுக்கள் கூட்டம். அந்த அணுக்கள் கூட்டம் தான் ஒன்றோட ஒன்று இணைஞ்சு அந்த
எல்லா மண்ணுருண்டையாகவும் இருக்குது. அப்போ அந்த மண்ணுருண்டை சுழற்சி காரணம் இது. அந்த மண்ணுருண்டையின் சுழற்சி காரணம் நாலாவட்டத்திலையும் சூழ்ந்தழுத்தக்கூடிய அந்த பெருவெளியினுடைய அழுத்த ஆற்றல் தான். இதுதான் எல்லாமே சொல்லிட்டாரு. சொன்ன உடனே பக்கம் இன்னொரு ஆள் கேள்வி கேட்குற மாதிரி கேட்குறாங்க. அப்போ கற்றதனால் ஆய ஆராய்ச்சி கற்றுக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி என்ன பயன்பாதில்ல? இதெல்லாம் நீ சொல்கிறது சரிதான், சுத்தவெளி தான் எல்லாமே, எல்லாம் அங்கிருந்து தான் நமக்கு கிடைக்குது, அது நியாயம்தான். ஆனால் இது இன்றைக்கி காலகட்டத்தில் நாம் இது சுத்தவெளி தான் அப்படின்னு சொல்லி அது மேலேயே மனசை வச்சு அதுவே கடவுள் நினச்சின்னு இருந்தா இப்போ நமக்கு என்ன லாபம் இதில் அப்படின்னு ஒரு கேள்வி அடுத்தவங்க கேட்குற மாதிரி. கற்றதனால் ஆய பயன் என்னப்பா இதில்ப்பா, உனக்கு என்ன லாபம்? இந்த லாபத்தை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு ஆள் கேட்குற மாதிரி கேட்டதுமே, கற்றதனால் ஆய பயன் என் அப்படின்னு கேட்டா, கொள் வாளறிவன் நற்றால் தொழாரினில், எல்லாத்தையும் உள்ளடக்கி இயக்கி கொண்டிருக்கிற பெரிய ஆள் யார்? அந்த சுத்தவெளி. அந்த சுத்தவெளியினுடைய ஆற்றலை கற்றதனால் ஆய பயனின் கொள் வாளறிவன் எல்லாத்தையும் உணர்ந்தவன் நற்றால் தொழாரினின். அப்போ இதில் லாபம் என்னான்னு நீ கேட்குற, இதை நல்லா தெரிஞ்சுக்கின்னு இதன்படி நீ வாழ கற்றுக்கலன்னா அப்போ உனக்கு என்ன லாபம் வரப்போகுது? என்ன லாபம்னு கேட்க போகிற நீ? என்ன லாபம் நீ கேட்குறியே? அது எல்லாத்தையும் உள்ளடக்கி இயக்கக்கூடிய ஒரு மகாசக்தி அது. அப்பேற்பட்ட மகாசக்தியே நீ தெரிஞ்சுக்கோப்பா. நீ தெரிஞ்சுக்கின்னு பார்த்தீங்கன்னா அப்போ உனக்கு என்ன லாபம் இல்லைன்னு உனக்கே தெரிஞ்சு போவோம். என்னை ஒன்றும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ கற்றதனால் ஆய பயனின் கொள் வாளறிவன் நற்றால் சொல்ல, எல்லாத்தையும் உள்ளடக்கி இயக்கக்கூடிய மகா சக்தி வாய்ந்த அந்த வாளறிவன் சுத்தவெளி தான். அதை பற்றி நீ தெரிஞ்சுக்கினா லாப நஷ்டம் என்னான்னு தெரிஞ்சு போவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த லாப நஷ்டம் என்னான்னு தெரிஞ்சுங்கன்னா அப்போ அந்த வாளறிவன் எல்லாத்தையும், வாளறிவன் அப்படின்னா எல்லாத்தையும் உள்ளடக்கி இயக்கக்கூடிய பேராற்றல் படைத்த அந்த இறைவன், அந்த இறைநிலை, அதை நீ தெரிஞ்சுக்கோப்பா. அப்புறம் உனக்கு லாப நஷ்டமெல்லாம் தெரிஞ்சு போவோம். என்ன லாபம்னு ஒன்றும் கேட்காத நீ, எல்லாத்துக்கும் லாபம் இருக்குது அதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எல்லாத்துக்கும் லாபம் இருக்குதுன்னா உடனே இன்னொரு கேள்வி எழுது.